குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்டு 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்குறோம். 10th ஸ்டாண்டர்டில் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் 5 மார்க்கு 6 சம்மு. லெட் ஏ ஈக்குவல் டு ஓப்பன் செட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் டிஃபரன்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 2 க்ளோஸ் செட்டு பி ஈக்குவல் டு ஓப்பன் செட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n டிஃபரண்ட் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 4 க்ளோஸ் செட்டு அண்டு C is equal to open set 3,5. Verify that A cross B union C is equal to A cross B union A cross C. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. A union B cross C is equal to A cross C union B cross C. 3 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஏன்னா சியோட வேல்யூ கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அவன் என்ன கொடுத்துட்டான்னா ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டான். ஹோல் நம்பருங்கிறது நம்ம எதுலேருந்து கொடுப்பான்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 வரும். இந்த 2 ஏன் போடலன்னா இங்கே லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கல. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 0,1ன்னு எடுத்துக்கிறோம். பி என்ன கொடுத்துருக்கான்னா நேச்சர் நம்பர். நீங்கள் என்ன 1 கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்கான். அதனால் என்ன செய்யணும், இது நேச்சர் நம்பருங்கிறதுனால 1 2 3 4ன்னு எடுத்துக்கணும். ஆனால் என்ன செய்யணும், இந்த 1 எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருந்தால் மட்டும்தான் 1 எடுத்துக்கணும். அதனால் 2 3 4 மட்டும் எடுத்துக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் செட்டு 2 3 4 க்ளோஸ் செட்டு. சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சி இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் செட்டு 3,5. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ கிராஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஏ கிராஸ் பி க்ளோஸ் ப்ராக்கெட்டு யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இதை நம்ம எல்கச்சஸ்ன்னு எடுத்துப்போம். சீக்வல் டு இதை ஆர்கச்சஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ எல்கச்சஸ் சீக்வல் டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிப்போம். பி யூனியன் சி சீக்வல் டு பியோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2,3,4 யூனியன் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5. ஸோ யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். 2,3 4 5. ஸோ பி யூனியன் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன தான் 0,1 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,3,4,5. ஸோ இது கிராஸில் எழுதணும். என்னென்னா 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இங்கே ஆர்கச்சஸ் எடுக்க போகிறோம். ஆர்கச்சஸ் சீக்வல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஏ கிராஸ் பி க்ளோஸ் ப்ராக்கெட்டு யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி சீக்வல் டு ஏங்கிற செட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1 கிராஸ் பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,3,4ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் நம்ம என்ன செய்யணும், கிராஸில் எழுத போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட்டு 0,2 0,3 0,4 அடுத்து 1,2 1,3 1,4. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏவோட செட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு 0,1 கிராஸ் சியோட செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5. ஸோ ஏ கிராஸ் சி வந்து ஓப்பன் செட்டு 0,3 0,5 1,3 1,5. ஸோ நம்ம ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது யூனியன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி க்ளோஸ் ப்ராக்கெட்டு யூனியன் ஓப்பன் ப்ராக்கெட்டு ஏ கிராஸ் சி. ஸோ உங்கள் ஏ கிராஸ் பி வந்து இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அதான் யூனியன். இங்கே என்ன கொடுத்துருக்கான், இங்கே 0,2 இருக்குது 0,2. அடுத்து என்ன இருக்குது, இங்கே 0,3 இருக்குது, இங்கே இருக்குது. ரெண்டு என்ன செய்யணும் 0,3. அடுத்து இங்கே என்ன இருக்குது 0,4 இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் என்ன செய்யணும் இதை எடுத்து 0,4. இங்கே 0,5 இருக்குது 0,5. அடுத்து எங்கன்னா இருக்குது 1,2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்குது 1,3. இங்கே 1,4 இருக்குது 1,4. இங்கே என்ன இருக்குது 1,5 இருக்குது.
ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 அண்டு 2 ஃபார்முலா இருக்குன்னா அது ஈக்குவேஷன் இருக்குன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இப்போ செகண்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். ஈக்குவல் டு இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். பி இங்கே என்ன பி செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் ரைட்டு 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்செக்ஷன் போட்டுருங்க. சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்டர்செக்ஷனாக ரெண்டுத்துக்கு காமன் தான் இன்டர்செக்ஷனு. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 3 தான் இதோட இன்டர்செக்ஷனு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு வந்து எடுத்து எழுதிக்கணும். ஏங்கிற செட்டு என்ன கொடுத்தோம் 0,1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 3. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸில் எழுதணும். ஓப்பன் ப்ராக்கெட்டு 0,3 1,3. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கோம்னா ஆர்ஹெச்எஸ் எடுக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1 கிராஸ் பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 4. ஸோ ரெண்டுத்தையும் என்ன சரிங்க கிராஸில் எழுத போகிறோம். 0,2 0,3 0,4. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1,2 1,3 1,4. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருன்னா 0,1 கிராஸ் சிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5. இது என்ன எடுத்து எழுதலைன்னா இது ரெண்டையும் கிராஸில் எழுதணும். நமக்கு என்ன 0,3 அடுத்து 0,5 1,3 1,5. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0,1 0,3 0,4 1,2 1,3 1,4 வச்சுருக்கோம். இன்டர்செக்ஷனாக இதுலேயும் காமனாக இருக்குது தான் இன்டர்செக்ஷனு. இப்போ இதில் ரெண்டுத்தையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கோங்க. 0,2 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 0,3 இருக்குது, இங்கே இருக்கா, இங்கே இல்லை. 0,4 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது 1,2 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது 0,3 இங்கே இருக்குது, இங்கே இருக்க பாருங்கள் 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறதுனால 0,3 எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது 1,2 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. 1,3 இங்கே இருக்குது, 1,3 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். 1,3 இருக்குது. ஸோ வேறு எதுவும் காமனாக இல்லை. அதனால் என்ன சொல்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 1,3 இருக்குது, 1,3 இருக்குது, 1,3 இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம் ஃப்ரம் 1 அண்டு 2 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். செகண்ட் சப்ஸ்டியூஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து நாம் தேர்ட் சப்ஸ்டியூஷனை பார்ப்போம். தேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1
யூனியன் பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா 2, 3, 4 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இங்கே 0 0 1 2 3 4 நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ யூனியன் பி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னன்னா 0, 1 2 3 4 கிராஸ் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5 இப்போ ரெண்டுத்தையும் கிராஸில் எழுதுகிறோம். 0, 3 A 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 ஸோ இது என்ன ஈக்குவேஷன் நம்பர் என்ன செய்கிறோம் 1 கண்டுபிடிச்சிட்டோம். யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கும். ஏங்கிற செட்டு 0, 1 சிங்கிற செட்டு 3, 5 இது கிராஸில் எழுதணும். ஓப்பன் ப்ராக்கெட்டு 0, 3 0, 5 1, 3 1, 5 ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பிங்கிற செட் என்ன கொடுத்துருன்னா 2, 3, 4 கிராஸ் சிங்கிற செட் என்ன கொடுத்துருன்னா 3, 5 ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இது யூனியன் சேர்த்து எழுத போகிறோம். நமக்கு என்ன ஏ கிராஸ் சி எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 0, 3 0, 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5 ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஏ கிராஸ் சியும் யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரம் 1 and 2 1, 2 ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஃபார்முலாவை எழுதிக்க போகிறோம். ஈக்குவேஷன் 1, 2 ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன செய்கிறோன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.